கிறிஸ்து நாமத்தில் நான் வரவழைக்கிறேன். இன்று நம்மளுடைய மாதத்துல வருடத்துல முதல் ஆராதனை யாவரும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்படியாக நம் ஆராதனைக்கு கடந்து செல்வோமாக. நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாட்சிமை நிறைந்தவரை உமக்கு நாங்கள் கூடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த மாலை வேலை கூட ஆண்டவரே, இந்த முதல் வருடத்தில் ஆண்டவரே எங்களுடைய முதல் ஆராதனை அப்பா நாங்கள் கலந்து கொள்ள கொடுத்த பெருமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அப்பா, எங்களோடு வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா, எங்கள் சபையில உலாவும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. குரபாஷா தரபாரியா தரபாஷா. அப்படியே நாம் யாவரும் எழுந்து நிற்போமாக.
அது போதும் என் வாழ்விலே. Yeah.
இருக்கக்கூடிய யாராலும் உங்களிடத்தில் பறித்துக் கொள்ள முடியாத ஒரு ஊற்று நீர் உள்ள தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முன்னேறி செல்லக்கூடிய அப்படியே அதை ரிசீவ் பண்ணிக்கணும்.
மகத்துவம் இல்லைன்னா, உன் கண்கள் ஒரு வீசை என்னை பார்க்காவிட்டா என் வாழ்க்கை அழிந்திருக்குமே. எல்லாம் நீங்களா நல்ல உள்ளத்திலிருந்து ஒரு விடுதலையோடு. உலகத்துல பல போராட்டங்கள், பிரச்சனை உண்டு. உலகத்துல உள்ள வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும். ஆனா தேவ சமூகத்துல தான் சமாதானம் உண்டு. கர்த்தர் பிரசன்னத்துல தான் தேவ கிருபை உண்டு. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றி என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வளைகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீதித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஆமென். ஆமென். நல்ல கரங்களை தட்டி வாக்கு கொடுக்கிறார். தேவன் எனக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் நம் மேய்ப்பனாய் இருந்து நான் உன்னை சதா காலமும் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஓ ஹalleluya. நல்ல உற்சாகத்தோட ஹalleluya. என்னை சொல்லி கர்த்தருடைய மகிமை சொல்லட்டும். இந்த வார்த்தையை அப்படியே பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்வோம். ரபா லாதா ரபா லாதா ரபா ஷோதா. ஓ இயேசு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். I will live in the house of the Lord. Amen. Thank you. அப்பா நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த புதிய ஆண்டுல முதல் ஆராதனை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய விசேஷ ஆவியானவர் நிரப்பி நடத்துவாராக. இந்த வார்த்தையை கொண்டு பலப்படுத்துங்க. நாங்கள் தொடர்ந்து முன் செல்வதற்கு, இந்த வார்த்தையை எடுத்து பயணிப்பதற்கு
கிருபை பாராட்டுகிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சமாதானம், தேவ பலன், அபிஷேகத்தினால நிரப்பி நடத்துகிறோம். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. எல்லா சத்தமா சந்தோஷம். இந்த ஆண்டுல முதல் ஆராதனைக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் திருவிருந்தில் பங்கெடுக்க போகிறோம். நல்லா ஆயத்தப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதே தேவன் நம்மளை இன்றைக்கு இந்த ஆண்டுல கர்த்தர் நடத்த போகிறார். இந்த வசனங்களை நினைவு கூர்ந்து நாம் முன்னேறி செல்ல போகிறோம். ஆமென். கடந்த வாரத்தில் கடந்த ஆண்டில் கடைசி நாள் நம்மளுடைய நியூ இயர் ஈஃபில் உங்களோட நியூ கிரியேஷன் சொல்லி நான் பேசினேன். புதிய சிருஷ்டிப்பு. The old has gone and the new has come. பழையவைகள் போய் எல்லாம் புதிதாகிறது என்று சொல்லி பேசினவங்களோட அநேக காரியங்கள் கர்த்தர் தீர்க்கமாய் சொன்ன விஷயங்களை உங்களோட பேசினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ரெக்கார்டிங் அதை செய்ய முடியாமல் போயிட்டது. ரெக்கார்டிங் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டது. பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணுறேன் மறுபடியும் அந்த பிரசங்கத்தை ரெக்கார்டிங் செய்வதுக்கு. இன்றைக்கு கர்த்தர் தொடர்ந்து இந்த புதிய ஆண்டில் நாம் செல்வதற்கு வேண்டிய ஒரு தீர்க்கமான வார்த்தைகள் வைத்திருக்கிறார். மோசே மூலமாக தன் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வந்த அந்த நாள், அந்த வழிநடத்தல் ரொம்ப அற்புதமான ஒரு வழிநடத்தலாக இருந்தது. ஒரு அதிசயமான ஒரு வழிநடத்தலாக இருந்தது. The people are so brave with a strong spirit to come out from the Egypt. அந்த ஜனங்க மோசேவோடு இருந்த தேவ பிள்ளைகள், மோசேவோடு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் ஜனங்களும் அவர்கள் ரொம்ப பலமாக இருந்தாங்க. தன் தாசனாகிய மோசேவோட அந்த எகிப்திலிருந்து வெளியில போகிறதுக்கு வாக்கு தத்தங்களை சுகந்தரித்துக் கொள்ள அப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கை சூழ்நிலையோட அவர்கள் வெளியில வரார்கள். 40 வருஷம் அதோட பயணமாக இருந்தது. வேதத்தில் நம்ம தியானிக்கலாம், வாசிக்கலாம். அந்த பயணத்தில் போய் அவர் சேருகிற அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு சேட் நியூஸ் நடக்கிறது. ஒரு துக்கமான ஒரு விஷயம் நடக்கிறது. தாசனாகிய மோசே அங்க இறந்து போகிறார். கர்த்தர் அவரை எடுத்துக்கொள்கிறார். அவர் பயணம் முடிந்தது. திடீரென்று எல்லாமே பிளாக் அவுட் ஆயிட்டது. திடீரென்று 6 லட்சம் பேர் என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. அந்த அவர்கள் எல்லாம் ஒரு அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாது. முன்னுக்கெல்லாம் இருளா இருக்குது. ஒரு வெளிச்சம் இல்லை. there is no vision, there is no dreams, there's nothing people can see. அதை பார்த்து முன்னுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. கர்த்தர் அந்த நேரத்தில் தான் மோசேவோடு இருந்த தாசனாகிய யோசுவாவை கர்த்தர் எழுப்புகிறார். யோசுவா அங்கே எழும்புகிறார். கர்த்தர் யோசுவா இடத்துல பேசுகிறார். யோசுவா இடத்துல பேசின விஷயத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். மோசே இறந்து விட்டார். ஒரு பெரிய தலைவர், கிரேட் லீடர். தேவ மகிமையை அப்படியே ஜனங்கள் மத்தியில் 6 லட்சம் பேர் தேவ மகிமையை பார்த்தார்கள். 6 லட்சம் பேர் தேவ அற்புதத்தை பார்த்தாங்க. அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படியேப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு மரிச்சு போய்விட்டார். And people are standing at the edge of the promise. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற அந்த நொடியில, அந்த நுனி, அந்த இடத்துல அவர்கள் நின்னுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் போய் சேர்றதுக்கு. யோர்தானை கடந்து போயிட்டாங்களா, முடிஞ்சு. they will reach to the promised land. பாலும் தேனும் கொடுக்கிற தேசத்துக்கு போயிடலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்துட்டார். ஒன்னா செய்யணும்னு தெரியல. பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த 25 26 வருவது 25 வரைக்கும் கர்த்தர் நடத்திட்டார். இப்போ அது அடுத்த ஆண்டுக்குள்ள, புதிய ஆண்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நடத்தணும். ஆனா அந்த இடத்துல எல்லாம் ஒரு பிளாக் அவுட்டா இருக்குது. அடுத்தது எப்படி போக போறதுன்னு தெரியாம ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த இடத்துல ஒரு சிலர் அப்படியேப்பட்ட பிரச்சனையோட, அப்படியேப்பட்ட சூழ்நிலையோட இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேச போகிறார். நம்ம எல்லாரோடையும் கர்த்தர் பேச போகிறார். அதுக்கு அடுத்த பயணம் எப்படி போகணும்னு தெரியல.
The people are standing at the edge. அந்த மூலையில் நிற்கிறாங்க. அந்த 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 இன்னும் என்ன அந்த 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 இடத்துல நிற்க அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பையன் அங்கே போக போகிறாங்க. ஆனால் எப்படி போகணும் தெரியல, அதை கிராஸ் பண்ண தெரியல, அங்கே உள்ள பலவானுங்களை எப்படி ஜெயம் கொள்ளணும்னு தெரியல. எல்லாம் ஒரு குழப்பத்தில் நிற்கிறாங்க. ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலை நிற்கிறாங்க. கத்துறாங்க. தாசனாக யோசுவாவை எழுப்புகிறார். நான் சொல்லுவேன், இந்த 2026 உடைய இந்த காலம், இந்த சீசன் ஒரு டிரான்சிஷன் சீசன், ஒரு டிரான்சிஷன் பீரியட். ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நடக்க போகுது. ஒரு சில லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் நடக்க போகுது. ஒரு சில குடும்பங்களில் ஒரு பெரிய சேஞ்ச் நடக்க போகுது. ஒரு டிரான்சிஷன், ஒரு மாற்றம் உண்டாகக்கூடியது. அந்த மாற்றங்கள் தேவனால ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களா இருக்க போகிறது. You have planned something, but God have planned something. நீங்க ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்க, ஆனா தேவன் ஒரு திட்டத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த பீரியட்ல, இந்த சீசன்ல கர்த்தர் உங்க திட்டத்துல அவரோட திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். ஹalleluya. It's a wonderful thing that God's purpose need to be fulfilled. தேவ திட்டம் தான், நம்ம திட்டம் அல்ல. ஜனங்கள் மோசேயை நம்பி வந்தோட இடையிலே முடிந்தது வாழ்க்கை. அது மோசேயோட திட்டத்தை பின்பற்றி வந்தாங்க, அது இடையிலே முடிந்தது. ஆண்டவர் காட்டுறாரு, மனுஷனோட திட்டம் இவ்வளவுதாப்பா, அதை கம்ப்ளீட் பண்ண முடியாதுட்டாரு. பட் மை பிளான் நெவர் ஸ்டாப். என்னுடைய திட்டம், கர்த்தருடைய திட்டம் ஒரு நாள் நின்று வருது. மோசே மரித்தாலும் அடுத்த தலைவனை கர்த்தர் ஏற்படுத்தி அந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிறார் பாரு. அங்கதான் நிற்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க நம்ம வாழ்க்கையை அப்படிதான், நம்ம சபையை அப்படிதான், நம்ம குடும்பத்தை அப்படிதான், நம்ம தேசத்தையும் அப்படிதான் கர்த்தர் அவர் நடத்துவார். விசுவாசத்தோட இன்றைக்கு நம்ம வார்த்தை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தாசனாய் யோசுவா 1வது அதிகாரம் 1 to 9 வரை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரனுக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த ஓகே, போதும். முதல் 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆல்ரைட். முதல் காரியம், God acknowledges the loss. அந்த இழப்பை, அவர்கள் இழந்து போனதை தேவன் அதை சொல்றாரு, அதை அவங்க நினைவுபடுத்துறாரு. Moses my servant is dead. கர்த்தர் அந்த மரணத்தை நினைவுபடுத்துறாரு அவங்களுக்கு. ஆனா அடுத்தது இன்னொரு வைக்கிறாரு, now then even all these people. ஆனா அவங்க அங்கேயே விடல, but does not let them live in it. அதே இடத்துல கர்த்தர் அவங்களை வைக்கல. அந்த மோசே இழந்து அவர்கள் நின்ற அதே இடத்துல அவங்களை வைக்கல கர்த்தர். அடுத்தது ஆண்டவர் அடுத்த ஒரு பயணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துறார். move forward without fear. அப்படியே அவர்கள் முன்னேறி போகிறதுக்கு பயம் இல்லாத கர்த்தர் அங்க ஒரு தாசன் அங்க ஏற்படுத்துகிறார் யோசுவாவை. God prepared Joshua so that the people can bravely, strongly to move on. அவங்க போகிறதுக்கு. பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையோட பயணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. எல்லாருக்கும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்கும், எல்லா லைஃப்லையும் ஒவ்வொரு சவால்கள் இருக்கும். ஒவ்வொரு சவால்களும் கர்த்தருடைய நாமத்தில் தான் நாம் மேற்கொள்ள முடியும். அவன் இயேசுடைய நாமத்தில் தான் அதை மேற்கொள்ள முடியும். உள்ள நம்ப முடியாது. கர்த்தர் அவங்க கூட நிற்கிறத அவங்களுக்கு காட்டுறார். கர்த்தர் அவங்களை அங்கே விடவே இல்லை. ஆமென். ஆண்டவர் அவங்கள்ட்ட பொய் சொல்லவில்லை. God not lied to them. மோசே கொண்டு ஆண்டவர் பேசினதை கடைசி வரையும் நிறைவேற்றி முடிகிறார். அந்த பயணத்தை பாதியிலே அந்த பயணம் நின்று போகவில்லை. இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் பயணம் பாதியிலே நின்று விடாது. கர்த்தர் நிறுத்த மாட்டார். நீங்க அவர் மேல விசுவாசம் கொண்டதுனால, அவரை தன் நம்பிக்கையா கொண்டதுனால, ஒரு மனுஷன் தேவனை தன் நம்பிக்கையா கொண்டார், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனை கர்த்தரே நடத்துவார் கடைசி வரையும். அல்லேலூயா. நம்மளுடைய விசுவாச பயணம்
ஒரு நாளும் இடையில நின்று போயிடக்கூடாது. கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் தோல்வியை பார்க்க கூடாது. You must have a strong faith in him. Amen. God does not deny. ஆண்டவர் அங்க அது மறுதலிக்கல. அங்க வேதனை இருந்தது, அங்க ஒரு இழப்பு இருந்தது. ஆனா அது மத்தியில தேவனுடைய நோக்கம் அங்க நிறுத்தப்படவில்லை. அங்க இழப்பு இருந்தது, அங்க மரணம் நடந்தது, ஆனால் தேவனுடைய நோக்கம் நிறுத்தப்படவில்லை. God does not stop his purpose in their life. அத்தனை 6 லட்சம் பேரோடுக்குள்ள கர்த்தர் வைத்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். துக்கமா இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் தாண்டி அடுத்தது ஒரு சந்தோஷமான ஒரு களி கூறுதல் காலத்துக்குள்ள ஆண்டவர் அவங்களை கொண்டு போகிறத பார்க்கணும். ஒரு 20-25 ஒரு துக்கமான வருஷமா இருந்திருந்தா, இந்த ஆண்டு ஒரு களி கூறுதலான ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை சுகந்தரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அதை சுகந்தரித்துக் கொள்ளுங்க. பழைய இதுல ஃபெயிலியர் இருந்திருந்தா, கடந்த ஆண்டுல ஒரு ஃபெயிலியர் இருந்திருந்தா, இந்த ஆண்டு ஒரு வெற்றி உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த வெற்றியை பாருங்க. See through. இந்த செவருக்கு அங்கிட்டு என்ன இருக்குன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. ஆனா உன்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் தேவனோட கனெக்ட் பண்ணும்போது அவன் பார்க்க முடியும் காலத்தை. உன் காலத்தை உன்னால பார்க்க முடியும். You can see your season. ஆண்டவர் அதை சொல்லுகிறார். அவருக்குள்ள வேறு ஒன்றப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தீர்க்கமாய் ஆண்டவர் அந்த காலத்தை அவங்களுக்கு காட்டுறாரு. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காலத்தை காட்டுறார் ஆண்டவர். அந்த காலம் 40 வருஷத்துல போய் சேர வேண்டிய அந்த காலத்தை அவங்களுக்கு காட்டுறாரு. பாலும் தேன் ஓடுகிற ஒரு தேசத்தை, ஒரு blessing லேண்டை காட்டுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அப்படிதான் அவருடைய நோக்கத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அந்த காலத்தை காட்டுகிறார். You can see through that. 25ல ஒரு வேதனை உள்ளதா இருந்திருக்கலாம், ஒரு தோல்வியா இருந்திருக்கலாம், தேவனை விட்டு தூரம் இருந்த ஒரு காலமா இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், இந்த 2026ல மறுபடியும் கர்த்தர் உங்களை இழுத்து அவர் பக்கமாய் கொண்டு வர போகிற ஒரு காலமா இருக்க போகுது. The season to bring you back to his presence. இன்னும் வைராக்கியமாய் கர்த்தருக்காய் எழும்புகிற ஒரு காலமாய் கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது. Every promise is still alive. ஒவ்வொரு வாக்கு தத்தமும் உயிர் உள்ளதுங்க. கர்த்தர் உங்ககிட்ட எந்த சிங்கிள் திங்ஸ் ஆண்டவர் பேசினாலும் அதை செய்து முடிப்பார். மத்தியானத்தில் ப்ரேயர் பண்ணிட்டு கீழே இறங்கி போகும்போது நம்ம ஆண்டி பிரபோட் கடையில் உள்ளவங்க திடீர்னு அவங்க பார்த்துட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஃபாதர், நீங்கள் போன ஆண்டில் பாஸ்டர் சுகு வந்தப்ப நீங்கள் ப்ரே பண்ணீங்க, நீங்களும் பாஸ்டர் வந்து கடையில். அப்போ கூட ஒரு சகோதரர், இந்தியாவில் உள்ள சகோதரர் அங்கே இருந்தார். அவருக்கு நீங்கள் ப்ரே பண்ணி பிளஸ் பண்ணிங்க 2 பேரும். அப்போ அவர் கால் பண்ணி ஒரு சாட்சி டெஸ்டிமனி சொன்னார். இங்கே அவர் வேலை செய்யும் போது 10,000 வெள்ளி சம்பளத்துக்கு இங்கே வேலை செஞ்சுக்க 10,000 மலேசியன் மணி. அப்போ பல போராட்டம் அந்த வேலையில். அவங்க சொன்னாங்க இந்த டெஸ்டிமனியை ஜனங்கள்கிட்ட சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னாங்க. அந்த பிரசங்கத்தோடு வரும்போது நான் சொல்கிறேன், 10,000 ரிங்கிட் அவருக்கு சம்பளம். ஆனால் அவருக்கு நிம்மதியே இல்லை, பல போராட்டங்க. திடீர்னு இன்னொரு இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு கம்பெனியில் கால் பண்ணி அங்கே இன்டர்வியூக்கு போனால் அவன் 10,000 போடுறவன் 15,000 15,000 வெள்ளி எழுதியிருக்கிறான். அது மலேசியா காசு. 15,000 வெள்ளி எழுது. நான் ஆச்சரியமாயிட்டேன். ஆஹா, அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு ஜெபம் தான், நீங்களும் பாஸ்டர் சுகும் ஜெபிச்ச ஒரு ஜெபம் அவருடைய கஷ்டத்திலிருந்து, அந்த கம்பெனியில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் அந்த 10,000 வெள்ளி சம்பளத்தை இன்னும் மேல உயருக்கு கர்த்தர் கொண்டு போய் வச்சுட்டாரு. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமா, இன்னொரு விஷயத்த சொன்னாங்க, அவருக்கே அவ்வளவு செய்யறாருன்னா உங்க ஆண்டவர் உங்க சபையில் இருக்க உங்க ஜனங்களுக்கு எவ்வளவு செய்வார்னு சொன்னாங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமென்.
கர்த்தர் நமக்கு இன்னும் அதிகமாய் செய்கிறவர். அந்த சீசனுக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்காரு. மிஸ் பண்ணிடாதீங்க யாரும். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாய் வரும். இட் will happen. ஆண்டவர் கொண்டு வராரு தாசனாக யோசுவா கொண்டு. ஆனா அங்கே நிறுத்தவில்லை. அடுத்த பயணம் பாடுதேன்னு ஓடுகிறது போறாங்க. சில விஷயங்கள் பிளாக் அவுட்டா நிச்சயம் இல்லாம இருக்கும். சந்தேகப்பட்டுறாதீங்க. கர்த்தர் மேல விசுவாசமா இருங்க கடைசி வரையும். அழைத்தவர் அவர்தான். இந்த சபையை கொடுத்தவர் அவர்தான். இந்த சபையில நம்மளை வைத்தது அவர்தான், கர்த்தர் தான். இங்க வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னா நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் இல்லாம மட்டும் நீங்க போயிடக்கூடாது. அல்லேலூயா. இரண்டாவது விஷயம், God reaffirm his promise. கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்தினார். வாசிமா 3:5. இப்ப நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லிபோனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள எத்தியாரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். கர்த்தர் யோசுவா இடத்துல பேசுறார். நான் மோசேயோட இருந்தது போல யோசுவா நான் உன் கூட இருப்பேன். இப்ப ஆண்டவர் இதை போயிட்டு யோசுவாட்ட தன் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு. ஜனங்களுக்குள்ள விசுவாசம் வந்து அப்ப யோசுவாவோட நான் தன் ஜனங்களோட கர்த்தர் இருப்பேன் அப்படி சொல்றேன். I will be everyone. எல்லாரோட இருப்பேன் சொல்றார். God reminds Joshua, I will give you every place that you stand. நீ கால் மிதிக்கிற ஒவ்வொரு இடத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். நீங்க எந்த இடத்துல பயணிக்கிறீங்க, எங்க இருக்கீங்க, அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார், ஒரு சமாதானத்தை கர்த்தர் வைக்கிறார். ஒரு ஆத்துமாவை கர்த்தர் உங்களுக்காக அங்க ஆயத்தப்படுத்தி வைப்பார். சபைக்குள்ள கொண்டு வர சத்தியத்தில் நடத்துவதற்கு ஆண்டவர் யோசுவா இடத்துல ப்ராமிஸ் பண்ற. நீ கால் வைக்கிற இடம்லாம் உனக்கு பிளஸ்ஸிங் ஆகும். நீ சுகந்தரித்துக் கொள்வாய், அதை நீ கைப்பற்றி கொள்வாய். அடுத்து சொல்றாரு, I was with Moses, so I will be with you. மோசேயோட நான் இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன் அப்படி சொல்றேன். The promise was not new. இந்த வாக்குத்தத்தம் புதுசல்ல. ஆண்டவர் அங்க எங்க பேசுறாரு? மோசேயோட பேசினது. மோசே தாசனாகிய மோசே இடத்துல பேசினது. அல்லேலூயா. அதை மறுபடியுமாய் கர்த்தர் நினைவுபடுத்தி புதுப்பிக்கிறார் யோசுவா தாசனாக யோசுவா மூலியமாக தன் ஜனங்களுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அதை மறுபடியும் நினைவுபடுத்தினார். God's promise, amen, are bigger than one generation. ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய ப்ராமிஸ், ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தா என் தலைமுறையோட அது இன்னும் பெருசா இருக்கும் அவருடைய வாக்கு தத்தங்கள். அப்பனா நான் என் பிள்ளைகள், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த வாக்கு தத்தங்கள் போகக்கூடிய ஒரு சக்தி வல்லமை உள்ளது தேவனுடைய ப்ராமிஸ். இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும், பெற்றோர்கள், கர்த்தர் உங்களோட பேசினது ஒரு நாளும் வீணாகாது. உங்கள்கிட்ட ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணதை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்து முடிப்பார். Yes, God's promise are bigger than the generation. Hallelujah. வாசிக்கும் போதே எனக்குள்ள ஒரு எக்ஸைட்டட். I want to see something different. இந்த புதிய ஆண்டுல ஒரு பெரிய ஒரு எதிர்பார்த்தலோட நான் இருக்கிறேன். கர்த்தர் என்ன கொண்டு பெரிய காரியங்கள் செய்வதற்காக. நீங்களும் அப்படிதான் ஒரு பெரிய எதிர்பார்த்தலோட உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் என்று. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவர் மனுஷன் அல்ல பொய் சொல்லுவதற்கு. நம்பர்ஸ் 23:19 என்ன சொல்லலாம்? நம்பர்ஸ்னா என்னாகமமா? என்னாகமம் 23வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லுகிறாரு.
எடுத்து வாசிக்கல. ஆமா, 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அல்லேலூயா. அப்புறம் மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனம் மாறுவதுக்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. அப்ப ஒரு விஷயத்தை பாருங்க, நம்ம பல விஷயங்கள் யோசிப்போம். ஓ, நான் இதை செய்யாதனால எனக்கு பிளெஸிங் வரலையா, நான் இதை நிறைவேற்றாதனால பிளெஸிங் வரலையா அப்படின்னு. நீ கர்த்தருக்கு உண்மையா இருந்தா, விசுவாசமா இருந்தா, தேவனுடைய அன்புல பிடிக்கப்பட்டு இருந்தா, கர்த்தர் மேல இன்னும் அதிகமாய் வேணுன்றப்பட்டு இருந்தியா, அவருக்குள்ள நீ நிலையா இருக்கும் போது அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. அவர் வார்த்தைகள் நிறைவேறும் நிச்சயமா. அந்த கதை, அந்த பகுதியை நீங்க வாசிக்க ரொம்ப அழகா இருக்கும். பாலாக் அண்ட் பாலாம் தேவ ஜனங்களை சபிக்கும்படியாக அவன் ஏற்படுத்துறான். ஆண்டவர்கிட்ட சொல்றான், அது கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் அதை சபிக்க முடியாது அவங்கள. அப்பதான் இந்த வசனத்தை சொல்றாங்க, கர்த்தர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, அவர் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. ஆமென். இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கார். இந்த புதிய ஆண்டுல நம்ம வந்திருக்கோம். நீ திருவிருந்து நம்ம பங்கெடுக்க போகிறோம். Let me recall back. மறுபடியும் நினைவுபடுத்துவோம். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நினைவுபடுத்துவோம். கர்த்தர் நம்மளோட பேசினதை நினைவுபடுத்துவோம். அது ஆண்டவர் நிச்சயமாய் செய்து கொடுக்க வல்லவராக இருக்கான விசுவாசத்தோட நாம் முன்னேறி செல்வோம். ஆமென். மூன்றாவது கர்த்தர் பேசுகிறது God's command of courage. பலன் கொண்டு திடன் மனதாய் இரு என்று ஆண்டவர் யோசுவா இடத்துல பேசுகிறார். 6-7 வாசிங்க. பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. அல்லேலூயா. இந்த பகுதியில கர்த்தர் பேசுகிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாம் உடைந்து போயிருக்காங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா தாசனாகிய மோசே அவங்களுடைய தலைவர், ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய அற்புதங்களை செய்த மனுஷன். கர்த்தருடைய தாசன் இறந்தவன அடுத்த பயணம் தெரியாம அங்க எல்லாம் உடைந்து போயிருக்கிறாங்க. they are broken. பட் கர்த்தர் இங்க அவங்களை மறுபடியும் யோசுவாவை திடன்படுத்துறார், யோசுவா பலப்படுத்துகிறார். பலன் கொண்டு திடன் மனதாயிரு யோசுவா, உன் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு, to be courage. 3 முறை இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. 9வது வசனத்தில் இது சொல்லப்படுகிறது. பலன் கொண்டு திடன் மனதாயிரு. இன்னைக்கு கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல நம்மளோட சொல்வது, பலன் கொண்டு திடன் மனதாயிரு. never lose your courage. அல்லேலூயா. உங்களோட திடனை விட்டுறாதீங்க. நல்லா விசுவாசத்தோட பலன் கொண்டு திடமானதா முன் செல்லுங்க, முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப திடன் கொண்டு இருப்பதுனா என்ன? Trusting God's presence. தேவ பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சிப்பது. திடன் கொண்டு இருப்பதுனா சில விஷயங்களை நம்ம சகித்து, சில விஷயங்களை நம்ம பொறுமையாக, சில விஷயங்கள் தாமதமா இருக்கும், நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படும், உடனே எனக்கு வேணும்னு இருக்கும், ஆனா அது கொஞ்சம் தாமதமா தான் இருக்கும். அந்த தாமதப்படுத்துவது நமக்கு அதிக வேதனையை கொடுக்கலாம். அந்த தாமதப்படுத்துவது அதிகமான ஒரு மன உளைச்சலை கொடுக்கலாம். அவர்கள் அங்க பயணம் தாமதமாயிட்டது, கானா தேசத்துக்கு போய் சேரணும். The journey was delayed. சில வேளை எவ்வளவு விஷயங்கள் நம்ம ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த பாட்டு போன எலியாவின் தேவன் பூமியில அக்கினியை வர வைத்தார். சில விஷயங்கள் அந்த மாதிரி அக்கினி வரட்டும், அந்த மாதிரி அற்புதம் நடக்கட்டும் அதிகமாய் பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம். Maybe it is slow.
அது தாமதமா இருக்கும். But God wants you to trust in His presence. நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரியா. நீ போகும்போது நான் உன் கூட இருப்பேன். வாவ். தண்ணீர் மேல நடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். அக்னியில நடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். ஐசையா 43 பேசுற 2வது வசனம். I will be with you. ஆண்டவர் யோசுவாட்ட தன் கொடுத்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறுபடியும் உறுதிப்படுத்துறாரு. உறுதிப்படுத்தி இப்ப ஆண்டவர் அவனை பலப்படுத்துறாரு. யோசுவா உடைந்து போயிருக்கிறான். நீங்க ஒருக்கா நம்ப உடைந்து போயிருக்கலாம். அநேக விஷயங்கள் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நம்ம உடைக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கை கொடுத்தவர்கள் நம்பிக்கை உடைக்கலாம். இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம் காத்து கொண்டு இருக்கும் போது அந்த விஷயத்தை அடையணும் இருக்கும் போது அது கிடைக்காம இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, சோர்ந்து போகாத. Be courage. திடன் மனதாயிரு. திடன் மனதாயிரு. As I say, இந்த திடன் மனதாய் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப நம்மளுக்கு வேதனை கொடுக்கக்கூடியதா இருக்கலாம். எவ்வளவுதான் பலப்படுத்த முடியும்? திடன் மனதா இருந்தா அடுத்தது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா, ஆனா நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். Trusting in His presence. அவருடைய பிரசன்னம் நம்ம கூட வருகிறது. இப்பொழுதும் ஒரு சிலர் அந்த பிரசன்னம் தொட்டு கொண்டிருக்க உனக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். I just say that. தீர்க்கமாய் சொல்றேன், ஒரு சிலரோட மனசுல ஒரு சமாதானம் வருது, ஒரு நிறைவு வருது. Receive it. Courage is something that we need to trust in God. Trust in God's presence and obeying even when afraid. ஒரு பயம் இருந்தாலும், ஒரு திடன், ஒரு திகில் இருந்தாலும் நீ கீழ்ப்படிந்து இருக்க கற்றுக்கொள்ள. கீழ்ப்படி. ஆண்டவர் யோசுவாட்ட சொல்லும் போது அவன் உடனே கீழ்ப்படிந்திருந்தான். அடுத்த பயணத்தை யோசுவா நீ ஆயத்தப்படுத்தி நீ போகணும்னு சொல்லும் போது he was obeying even in fear. ஒரு பயம் இருந்தாலும் அங்க அந்த கீழ்ப்படிதல் அங்கே செயல்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலைவேளையில தேவன் நம்மளோட பேசுவார். தொடர்ந்து பயம் இல்லாத முன் செல்வோம். நமக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள்லாம் கர்த்தர் உடைத்து போடுவார். Trust God. இந்த புதிய ஆண்டுல நீங்கள் போகும்போது நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையிலையும் கர்த்தருடைய பிரசன்னத்திலையும் நீங்களும் நானும் அதிகமாக விசுவாசத்தோட பயணித்து இந்த ஆண்டை பயம் இல்லாம நம்ம கடந்து போவோம். We got to go continue the journey 2026 without fear. பயம் இல்லாம நாம போக போறோம். அந்த பயம் உங்களை அந்த பயணத்தை ஒரு ஆசீர்வாதங்களை நிறுத்திடக்கூடாது. இன்னைக்கு நம்மளோட இந்த பட்டணத்தெல்லாம் பார்த்தீங்க சொன்னா, இந்த சிறிய பட்டணத்தில் வேலை பிரச்சனையா இருக்கும். பல சூழ்நிலையில வேலை ஒரு பிரச்சனையா இருக்கும். அதனால அநேக வாலிபர்கள் மன உளைச்சலுக்குள்ள போகலாம். பெரியவங்களும் மன உளைச்சல்ல போகணும். பிகாஸ் ஆஃப் ஒர்க். ஒரு ப்ராப்பர் ஜாப் கிடைக்காது. படிப்புக்கு தகுந்த ஜாப் இருக்காது. இல்லை நல்ல சம்பளம் இருக்காது. வேலை இருந்தால் நல்ல சம்பளம் இருக்காது. ஆனாலும் தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை சகலத்திலையும் நடத்துவார் என்று விசுவாசத்தோடு. ஆமென். ஒன்றுமே செயல்படாத போல இருக்கும். நீங்களும் நானும் தேவன் மேல நம்பிக்கை கொண்டு இருப்பதினால கர்த்தர் பலத்த காரியங்கள் செய்வார். சில வாசல்கள் ஆண்டவர் திறப்பார். நீங்களும் நானும் விசுவாசத்தோட போகணும். ஒரு ஹார்ட் ஒர்க்கை போடும் போது கர்த்தர் அந்த வாசல்கள் திறந்து பல கனிகளை ஆண்டவர் கொடுத்து உங்களை என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டு சுகந்தரித்துக் கொள்ள போறீங்க. நான் சொல்றேன் இன்று இந்த ஆண்டுல 2026 நீங்கள் அதை சுகந்தரித்துக் கொள்ள போறீங்க. Receive in your spirit. எலியா போய் பார்க்க சொல்றான். கேஹாசி போய் பாரு, மேகம் இருட்டுதா, மேகம் இருட்டுச்சான்னு போய் பார்த்துடுவான்றான். போய் பார்க்கறான். திருப்பி வந்து சொல்றான், எஜமானனே இல்ல, ஒண்ணுமே இல்ல. மறுபடியும் ஜெபம் பண்றார் எலியா. மறுபடியும் அனுப்புறார், போய் பாரு, இல்ல. மறுபடியும் வந்து சொல்றான். 3வது முறை பார்த்தா கரு மேகத்தை பார்க்கிறான்.
வந்து சொல்றான், ஒரு கருமேகத்தை நான் பார்க்கிறேன். ஒரு சில லைஃப்ல அந்த பிளஸ்ஸிங்க பார்க்கல 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 பார்க்கல. நான் சொல்றேன், இந்த ஆண்டுல நீ அதை பார்க்க போற. ஒரு மலை உன்னுடைய தேசத்துல, உன்னுடைய எல்லையில ஒரு ஆசீர்வாத மலை தூர போகிறது என்று சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் receive in the name of Jesus. Yes, உங்களுடைய நிலத்துல தூர போகிறது. நீ கர்த்தருடைய ராஜ்யத்துல கடந்த ஆண்டு விதைச்சது, அதுக்கு முன்பதாக ஆண்டு விதைச்சது எல்லாம் கனி கொடுக்கிற ஒரு காலமா இருக்க போகுது 2026. அல்லேலூயா. எஸ், வசனம் ரொம்ப அழகா சொல்றாரு, கண்ணீரோட விதைத்தவன் கம்பீரமாய் இருப்பான். கண்ணீரோட விதைச்சிங்களா? தேவ ராஜ்யத்துல விதைத்த ஒவ்வொரு விதைகளும் அது மரமாக கனி கொடுக்க போகிறது. அது இந்த ஆண்டாக இருக்க போகிறது. கர்த்தர் போய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. God is speaking. God is speaking to someone. God is speaking. தீர்க்கமாய் கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை மட்டும் விட்டுறாதீங்க. கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்ட மனுஷன் பாக்கியவான். விட்டுறாதீங்க கர்த்தரை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கடைசியாக God ends with a promise of his presence. கடைசியாக தேவன் அவருடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்தி வாக்குத்தத்தமாய் தன் பிரசன்னத்தை அவர் கொடுக்கிறார். கர்த்தர் அவருடைய உரையை முடிக்கும் போது, தாசனாக யோசுவா இடத்துல தேவன் பேசும்போது, அது முடிவில் தேவன் நான் உன்னோட இருப்பேன் சொல்லி அவருடைய பிரசன்னத்தை சொல்லி அவர் முடிக்கிறார். He ends with his presence. 9வது வசனத்தை வாசிமா. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பெலன் கொண்டு திடமனதாயிரு. Come on, பெலன் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே கலங்காதே. திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர், Come on, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Come on, நல்ல உற்சாகத்தை. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட இருப்பேன் சொல்றார் ஆண்டவர். God promised that. நீங்க நினைப்பீங்க, ஐயோ நான் அவ்வளவு தூரத்துக்கு எப்படி நான் தனியா போய் இருக்கிறது? நீங்க நினைப்பீங்க, என் பிள்ளை எப்படி நான் தனியா அனுப்புறது? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. யோசுவாட்ட ஆண்டவர் பேசும்போது கடைசியா சொல்றாரு, பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. Have I not commanded you? Be strong and courageous. அவன் உடைஞ்சு போயிட்டான் ரொம்ப. He was broken. ஒரு சிலர் அப்படியே உடைஞ்சு போய் இருக்கிறீங்க. I know. உங்க மனசு ஒரு ஏமாற்றம், நம்பிக்கையான வார்த்தை கொடுத்து நம்பிக்கை கொடுத்து என்னை ஏமாத்திட்டாங்க. ஒரு ஏமாற்றம். அந்த ஆண்டவர் இப்ப யோசுவா இடத்துல கடைசியா சொல்றாரு அவருடைய உரையில, நான் சொல்லலையா நீ பெலனா இருக்கணும்னு? இன்னும் ஏன் கலங்குற? ஒரு சில தீர்மானங்கள் கடந்த ஆண்டு எடுத்து இந்த ஆண்டுல செய்யறதுக்கு வந்திருக்கலாம். நீங்க நல்ல தீர்மானங்கள் கண்டினியூ பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார். சொல்றாரு, do not be afraid, do not be discouraged. இதுதான் ரொம்ப முக்கியம். For the Lord your God will be with you wherever you go. நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூட இருப்பேன். என் பிரசன்னம் உங்க கூட இருக்கு. நீங்க இருக்கிற இடம் எல்லாம் ஒரு அந்நியர்கள் இருக்கிற இடமா இருக்கா, நீங்க இருக்கிற இடம் எல்லாம் பாவம் நிறைஞ்சு இருக்கிற இடம், தேவன் அது மத்தியில் அங்க இருப்பாருங்க உங்களோட என்னோட. நம்ம கூட தேவன் இருப்பார் என்று சொல்றாரு. ஆமென். கர்த்தர் இந்த வசனங்கள் கூட நம்மளை பலப்படுத்து. உங்களோட எல்லைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சுகந்தரித்துக் கொள்ள கிருபை கொடுப்பார். மூவிங் ஃபார்வர்ட் வித்அவுட் ஃபியர். கர்த்தர் ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கலாம். முத்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட உங்களை மந்தகாப்புக்கு கொண்டு வந்திருக்கிறார். வேற எங்கேயோ போக வேண்டிய ஒரு பயணம் இங்க வந்து சேர்ந்துட்டீங்க. கர்த்தர் சரியான இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பெரிய ஒரு கோலை நீங்க சுமந்து கொண்டிருக்கீங்க. God is speaking that
you have a call. ஒரு அழைப்பை நீங்க சுமந்து கொண்டிருக்கீங்கன்னு கர்த்தர் சொல்றார். I don't know. தாயின் கருவில் உண்டாவது முன்பதாய் உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன் கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். The plan that I have for you is not to harm you. உன் மேல நான் வைத்த திட்டங்கள் உன்னை சேதப்படுத்துவதற்கு இல்லை. ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்ட்ல உங்களை கர்த்தர் கொண்டு போகிறார். ஒரு பெரிய ஒரு அழைப்பு உங்க லைஃப்ல வச்சிருக்கேன்னு கர்த்தர் நினைவுபடுத்துறார். அநேகரை நீங்க ரெஸ்கியூ பண்ண போறீங்க. அநேகர் இருள் அதிகாரத்தில் உள்ளவங்களை ரெஸ்கியூ பண்ண, விடுதலையாக்க ஆண்டவராக இயேசுவோட வல்லமை உங்களை சுமந்து பரிசுத்தாவின் வல்லமையால நீங்கள் அதை செய்ய போறீங்க கர்த்தர் சொல்றார். ஒரு தற்செயலா இங்க வரல, ஒரு ஊழியத்தின் உடைய பயணத்துக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க கர்த்தர் சொல்றார். Yes, in the journey of ministry. So take my word, pray for it. ஏற்ற வேளையில ஆண்டவர் அழகா உங்களை நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போயிடுவார். Thank you Jesus. God ends with his presence. அவங்க போக வேண்டிய இடம் அறியாத ஒரு இடம். The land is unknown. அங்க நின்ன இடத்துல இருந்து அடுத்தது யோர்தான் நதியை கடந்து போகணும். அது ஒரு பயங்கரமான ஒரு நதி, பெரிய நல்ல தண்ணி நிறைந்து, அந்த ரிவர் வாஸ் ஃப்ளோ வித் த வாட்டர். அது ஒரு மழைக்காலம், அது தண்ணி நிறைந்து, அதை கிராஸ் பண்ணவே முடியாது. அப்படியேப்பட்ட தடை முன்னுக்கு ஒன்று இருக்கு. அதுக்கு மேல அந்த பாலுதேன் ஓடுறதுக்குள்ள ஜெயன்ட்ஸ் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ராட்சஸ்கர்கள் இருக்கிறாங்க, போக முடியாது. The land is unknown. அங்க பார்க்க முடியல, அந்த லேண்டே பார்க்க முடியல, எப்படி இருக்குன்னு எதுவுமே தெரியல அவங்களுக்கு. பட் ஸ்டில் God ப்ராமிஸ் பண்றாரு, நான் இருப்பேன் கூட, நான் உன் கூட இருப்பேன். பிரியமானதே போல இந்த மாலை வேளையில இந்த புதிய ஆண்டை நீங்கள் கடந்து போகும்போது கர்த்தர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் 365 நாள் ஒரு ஆண்டு, இந்த 365 நாளும் நான் உன் கூட நடப்பேன். ஒரு சிலர் சில ஹோப்பே இழந்து போய் இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்றார் கர்த்தர். Yeah, some of you are loss of the hope. மறுபடியும் சொல்றேன், பலன் கொண்டு திறன் மனதாயிரு. இந்த வாக்கியங்களை, இந்த வசனத்தை மறுபடியும் வீட்டில் போய் வாசிங்க. உங்களோட விசுவாசத்தை ஆண்டவர் மறுபடியும் பலப்படுத்துற வரைக்கும் விடாம இந்த வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆண்டு நீங்க சுகந்தரித்துக் கொள்ள போறீங்க. இன்னும் புதிய பிளெஸிங்கை கர்த்தர் வைக்க போகிறார். அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். Hallelujah. I want to close with this. Step forward in obedience. கீழ்ப்படியதில் முன்னுக்கு செல்லுங்க. Step forward in obedience. Strong in the faith. விசுவாசத்தில் பலனாயிருங்க. Trust God for this season. இந்த காலத்தில் தேவனை நம்பி முன் செல்லுங்க. நன்றி செலுத்துகிறோம். Come அப்படியே எழுந்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொள்வோம். தேவன் தம்மை நம்மை நடத்துவாராக. நல்ல ஒரு பிரேயரோட நாம் திருவிருந்த பங்கெடுக்க போகிறோம். This new covenant உடன்படிக்கை செய்ய போகிறோம். இந்த புதிய ஆண்டு நீங்கள் முன்னுக்கு செல்ல போறீங்க. பயம் இல்லாம முன் செல்வதற்கு கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அந்த ஒரு நம்பிக்கையோட, பலன் மனசோட, பலன் கொண்டு திடன் மனதோட நீங்கள் என்ன செய்கிறதுல பங்கெடுக்க போறீங்க. ஹalleluya. பிரதர் பாபு என் மகேஷ் வாங்க. ஜெபத்தோட ஹalleluya. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாத்தியமே தேவா ஸ்தோத்திரம். அசாத்தியங்கள் சாத்தியமே
for him. Hallelujah. சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தை மட்டும் இல்ல, கர்த்தர் உறுதிமொழி கொடுக்கிறார், ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோட வருவேன் என்று சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். பயப்படாது, திகையாதே. தேங்க்யூ மாஸ்டர். இன்னைக்கு நீங்கள் பங்கெடுக்கிற இந்த அப்பமும் திராட்சரசமும் ஒரு புதிய உடன்படிக்கை, புதிய ஆண்டுல ஒரு புதிய உடன்படிக்கை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you. நீங்கள் இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. You know why? The bread, இந்த சரீரமானது, இந்த அப்பமானது அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த கரத்தில் உள்ள இந்த அப்பம் நீங்கள் உண்ணும் போது, when you are partaking this, கிறிஸ்து உனக்குள்ள போகிறார். உன் சரீரத்தை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார், உன் நம்பிக்கையை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார்,
விசுவாசத்தை மறுபடியுமாய் பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவரையே நம்பிக்கையாய் பிடித்துக் கொள்ள எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். There's no one can rescue you. உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, அவர் மாத்திரமே உன்னை நடத்த முடியும் சொல்லுகிறார். தகப்பனே நன்றி அப்பா, நன்றி. காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவுல தேவன் தன் கரத்திலே அப்பத்தை எடுத்து இது என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி தன் சீஷனிடத்துல சொன்னார். இதை நீ போஜனம் பண்ணும்போது அவரே உனக்குள்ள வாழுகிறார், அவர் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உம்முடைய வேதனைகள், நிந்தைகள், வியாதிகள் ஒவ்வொன்றும் அவர் சுமக்கிறார். அவருடைய தழும்புகளாலே குணமானோ. You are healed by his stripes. Tonight, இந்த இரவு வேளையில உன் மனதில் உள்ள காயங்கள் ஆறப் போகுது. உன் சிந்தையில உள்ள ஒவ்வொரு வேதனையான எண்ணங்கள் நீங்க போகிறது. ஒரு சமாதானம், கிருபை உனக்குள்ள வரப்போகிறது. நிச்சயத்தின் தேவனுடைய மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ள போகிறது. அப்பா, அப்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த புதிய ஆண்டுல ஒரு புது நம்பிக்கையோட நாங்கள் பயணிக்க இன்றைக்கும் சரீரத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒன்றாக இந்த அப்பத்தை நாம் போஜனம் செய்வோம். நம் கரத்தில் திராட்சரசத்தை மூடியை திறந்து வைத்துக் கொள்வோம். It's a beautiful time and we are coming together in his name. அவருடைய நாமத்தில் ஒன்றாய் கடந்து வந்தோம். நன்றி அப்பா. இது ஒரு பெரிய வாக்கியங்க. அவர் ஒவ்வொரு சில பிள்ளைகள் அப்படியே சூப்பராக நிரப்பிக்கிட்டு இருக்கார். ஆண்டவர் I can feel that, நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சிலர் ஒரு அக்கினிமயமான நாவுகள் ஒரு சிலர் மேல் அப்படியே நிற்கிறது in my spirit. Yes. கர்த்தர் பிற்பாடு தன் கரத்திலே திராட்சரசத்தை எடுத்து நான் செய்கிற புதிய உடன்படிக்கை என்று சொல்லி அவர்களிடத்தில் நினைவுபடுத்தினார். இது நான் செய்கிற புதிய உடன்படிக்கை, என்னுடைய இரத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது. இந்த திராட்சரசம் என்னுடைய மரணத்தையும் என்னுடைய உயிர்த்தெழுதலையும் என்னுடைய வருகையும் நினைவு கூடக்கூடிய அடையாளமாக இருக்கிறது இந்த திராட்சரசம் என்று தன் சீஷரிடத்தில் சொன்னார். அந்த சீஷர்களுக்கு புரியல. They could not understand why suddenly Jesus acted like this. ஏன் இயேசு இப்படி செயல்படுகிறார் என்று. But later they understand. இந்த நேரத்தில் இந்த நடக்கிற இந்த நிமிஷம், அடியன் பேசுகிற இந்த நிமிஷம் உங்களுக்கு விளங்காம இருக்கலாம். But later you will understand. பிற்பாடு உங்களுக்கு புரியும். இயேசுடைய இரத்தம் வல்லமை உள்ள இரத்தம். தேவ ஆட்டுக்குடி இரத்தத்தினாலே அவர்கள் ஜெயம் கொண்டார்கள். இன்றைக்கு நான் சொல்றேன், 2026 உள்ள ஒவ்வொரு சவால்களும் நீங்கள் ஜெயம் கொள்ள வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய வல்லமுள்ள இரத்தத்தை நீங்கள் போஜனம் பண்ண போறீங்க. I want to remind you back the power of the blood. இந்த இரத்தத்தோட வல்லமை, ஆட்டுக்குட்டி இரத்தத்தின் வல்லமை உங்கள் மேல தெளிக்கப்படுவது மட்டுமல்ல, உங்களுக்குள்ள பிரவேசித்து உங்களுக்குள்ள வாழ போகிறது. இந்த இரத்தம் நீ அபிஷேகம் பண்ணி நடத்த போகிறது. தகப்பனே, இந்த திராட்சரசத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் விசுவாசத்தோடு இதில் போஜனம் பண்ணும்போது தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஒன்றாக இது போஜனம் பண்ணுவோம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரு வேத பகுதி நான் முதல் வாசித்த, ஏவப்பட்டு வாசித்த அந்த வேத பகுதியை நான் மீண்டுமாய் வாசிக்க இருக்கிறேன். சங்கீதம் 23 1வது வசனத்தில் 6வது வசனத்தில் உங்களுக்கு பிளஸிங். அப்படியே கரங்கள் உயர்த்தி கண்களை மூடி அப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த முழு 20
ஆண்டு முழுவதுமா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 1-9, பிற்பாடு சங்கீதம் 23 1-6 இது மையமாய் வைத்து கர்த்தர் உங்களை பலப்படுத்தி சீரமைப்பு செய்து உங்களை உயர்த்தி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. Just receive it. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடத்தில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தில் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீதித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தகப்பனே நன்றி. இந்த வசனங்களை ஒவ்வொரு இருதயத்துல, சிந்தையில, சரீரத்துல விதைக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல நான் ஜெபித்து ஒப்பு கொடுத்துகிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு நல்ல ஒரு கரவொலி கொடுப்போம்.